music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். கமல் சாருக்கு அடுத்தபடியாக தனுஷ் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவர் டைரக்டராக இருக்காரு, ப்ரொடியூசராக இருக்காரு, பாட்டு பாடுறாரு. கமிட்மெண்ட் தான் அது வந்து கமல் சார் முன்னுதாரணன்றதை நான் வந்து முரண்படுறேன். அது என்ன, அவர் தான் எல்லாத்துக்கும் முன்னாடியான அவருக்கு யார் முன்னாடி? பிஞ்சு அந்த குழந்தை மீனாவோட அது பிஞ்சு, அது திருமணத்திற்கான தயாரா. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்களான்னு தெரியல, பார்த்துருக்கோம். அந்த அந்த வந்து ஒரு பிஞ்சை வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க. மாமேன் எலும்பு கடிக்கிறதுக்கு ஒருத்தன் முரடைன்றதுக்கு ஒரே ஷாட்டியா உள்ளே வச்சு அட்டாக்குன்னு கடிப்பாங்க. அது ஒன்று போதும். ஐயோ அப்பா, இவன்கிட்ட போய் இந்த பிள்ளைய கட்டி கொடுத்துருக்காங்க. என்கிட்ட ஒரு பேப்பர் பேனா கொடுத்து உனக்கு தமிழ் சினிமாவில் வந்து பிடிச்ச ரசிகர் எழுதி கொடுத்தா சிவாஜி கணேசுக்கு அப்புறம் நான் எழுதுகிற பேர் ராஜகிரணா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் தைரியமாக சொல்கிறேன், எல்லாரையும் அதுக்கப்புறம் தான் எழுதுவேன். எங்கே ஒரு தகப்பனுடைய இதை வந்து நான் ஆச்சரியப்படுறாங்க. எப்படா திருப்பி சினிமாவுக்குள்ளே தம் பிள்ளைகளை வைக்கணும்னு நினச்சாங்க. 2 பொம்பளை பிள்ளைகளை டாக்டர் ஆக்கியிருக்காரு. எனக்கு பெரிய சாதனையாக தெரியுது உங்களை டைரக்டர் ஹீரோ ஆக்கணும் இல்லை. 2 டாக்டரை வந்து ஒருத்தர் உருவாக்கியிருக்காருன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அருண் விஜய் தம்பி விட்டாமுயற்சி சக்ஸஸ் அமையலே தவிர. ஆனால் அதுக்காக அந்த பையன் டயர்டாகலை. வேற ஆளாக இருந்தால் என்ன குடிச்சு லாதியா போயிருப்பாங்க. அருண் விஜய் வந்து மிகப்பெரிய முன்னுதாரணம். நான் அருண் விஜய் சொன்னேன், அப்பா அவங்க அப்பாவோட ஃபேன் பண்ணான்னு. அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்ததுக்கப்புறம் நான் அந்த பக்கம் போயிருக்கேன். அது ஒரு கமெண்ட் போட்டிருக்கான், டேய் லூஸு அவங்க அப்பா எங்கடா ஹீரோவை நடிச்சான் அப்படின்னு என்னையை திட்டிருக்காரு ஒருத்தர். அதுக்கு ஒருத்தர், டேய் லூஸு அவங்க அப்பா ஹீரோவை நடிச்சிருக்காரா, அந்த ஆள் கரெக்டாக தான்டா சொல்லியிருக்கான். உடனே அவங்க 2 பேரும் சண்டை போட்டு அவர் நிறைய ஸ்கிரீன் சாப்பிட்டோன்னா அந்த பையன் திருப்பி ஆன்சர் பண்ணல. நான் போராத்தி படிச்சுட்டே இருந்தேன். இது என்னடா இந்த சினிமா படுத்து லிங்காவில் வந்து விஜயகுமார் சார் ரஜினி சார் வச்சுக்கிட்டு நேரடியாக வச்சுக்கிட்டே சொன்னேன், சார் மெயின் ஹீரோ விஜயகுமார் சார், ரஜினி சார் செகண்ட் ஹீரோ. தனுஷ் சாரோட திருவிளையாடல் படம் பண்ணீங்க இல்லையா, அப்போ தனுஷ் சாருக்கு இந்த ஒரு மெச்சூரிட்டி இருந்ததா? இவரால் வயசு இருக்கு இல்லையா, எவ்வளோ ஹைட்டு போயிருக்கா. அப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அவ்வளோ ஹைட் வருவார் அப்படிங்கிறது? யாரும் என்னை பற்றியே நான் யோசிக்க முடியாது. எப்படி தனுஷை பற்றி யோசிக்க முடியும் இல்லையா? அது அந்த மாதிரி யோசிக்கிறது வந்து பகுத்தறிவற்ற ஒரு சிந்தனை. யாரை பற்றியும் யார் அதை எப்படி முடியும்? நாளைக்கு என்னன்னு நமக்கே தெரியாது. அப்புறம் ஒருத்தரோட எதிர்காலத்தை எப்படி கணிக்கிறது? ஒரு வெற்றியை வந்து நம்ம வந்து சொல்லலாம், எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு 2 பேர் சொல்லலாம். கெட்டு போனாலும் சொல்லிக்கலாம், நல்லா இருந்தாலும் சொல்லிக்கலாம். அதெல்லாம் வார்த்தை விளையாட்டு, அதில் அறிவா இல்லை. அப்படி யோசிக்கிறது இல்லை. தனுஷோட வளர்ச்சி அப்படின்றத வந்து இன்றைய தலைமுறை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, கமிட்மெண்ட் எதையுமே வந்து லேசாக அப்படி போகிறதில்ல, முழுசாக உள்ளர போகிறது. அது உங்களை தள்ளிடும். நீங்கள் வேற ஒன்றும் மெனக்கட வேணாம், அந்த வேலையில் நீங்கள் கமிட்டடாக இருக்கணும், அது போதும். அது வந்து இருக்குது. அதுதான் அவருடைய. இப்போ எல்லா ஹீரோவும் இல்லையா, அப்போ தனுஷ் மாத்திரம் தான் இருக்காரு. டைரக்டர் ஆகணுன்றதை எல்லா ஹீரோவும் எடுத்துக்கிற வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு போகிறதில்ல. இப்போ பிஹேவியராக நம்ம எந்த ஒருத்தரை பாராட்டும் போது அப்போ இன்னொருத்தர் அப்படின்ற கேள்வியை நம்ம தவிர்க்க முடியாது. எல்லாரும் கமிட்மெண்ட்டாக இல்லைன்னா இங்கே சினிமா அப்படியே தூக்கி தூர போட்டு பாய் காமிச்சு போயிட்டே இருக்கு. இது ஒரு மூவிங் ட்ரெயின் மாதிரி தான். இடம் கிடச்சி ஒழுங்காக உட்காந்துக்கிட்டீங்கன்னா உட்காந்துக்குங்க, இல்லைன்னா வண்டி போயிடும், நீங்கள் நிற்க வேண்டியதான். அதுதான் அது. அதில் கமிட்டடாக இருப்பாப்புல தனுஷ். ஏன்னா அந்த விழாவில் பேசும்போதே பார்த்திபன் ஆகட்டும், சத்யராஜ் ஆகட்டும், அவங்க சொன்ன விஷயம் வந்து கமல் சாருக்கு அடுத்தபடியாக தனுஷ் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவர் டைரக்டராக இருக்காரு, ப்ரொடியூசராக இருக்காரு, பாட்டு பாடுறாரு, பாட்டு எழுதுறாரு, எல்லாத்துலேயுமே அவருக்கான ஆர்வம் இருக்குது, நான் பண்ணுறாரு. கமிட்மெண்ட் தான் அது. வந்து கமல் சார் முன்னுதாரணன்றதை நான் வந்து முரண்படுறேன். அது என்ன, அவர் தான் எல்லாத்துக்கும் முன்னாடியான அவருக்கு யார் முன்னாடி? உங்களை நீங்கள் எப்படி நடத்திக்கிறீங்கிறது தான் தம்பி பாயிண்ட்டு. முன்னுதாரணத்தில் எதையும் சொல்லாதீங்க. எனக்கு கமல் சார் மேலே கோபத்துக்காகவோ அவரை குறைச்சி மதிப்பு இல்லை. ஒருத்தருடைய சுயத்தை வந்து நம்ம அவரை வச்சே பேசணும் அப்படி நினைக்கிறேன். யாருக்குமே யாரும் முன்னுதாரணம் எதுக்கு அவர் அது மாதிரி? அப்போ ஏன் எல்லாரும் அவரை வேடிக்கை பார்க்கத்தானே செய்யலை? ஒருத்தனுடைய தனித்துவம் ரொம்ப முக்கியமாக எடுத்து கையாளப்படணும். அடுத்த பின்னாடி வரும் வெறித்தனமாக வந்து ஒரு ஹீரோவை ரசிக்கிறவங்களுக்கு அது வந்து இன்னொருத்தரை பார்த்து செய்யணுன்றது இல்லை. அந்த மோட்டிவேஷன் செல்ஃபாக வரணும். சுய மோட்டிவேஷன் தான் ஒருத்தனை ட்ரைவ் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னா உங்கள் ஆர்வம் தான் முக்கியம். அப்படி சொல்கிறேன். அதனால் கமிட்டடாக இருக்கார். அது வந்து ரொம்பவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயமா நான் கருதுகிறேன். ஓகே. தனுஷாரோட வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வந்து அவருடைய அப்பா கஸ்தூரி ராஜா. நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவரோட பழைய நாட்கள் இருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்படி இப்போ இருக்கார்? அவர் சந்தோஷமாக இருக்காரா? நல்ல சந்தோஷமாக இருக்கார். அவருக்கு என்னப்பா, ஒரு பையன் டைரக்டர் ஆகிட்டார், ஒரு ஹீரோவாக இருக்கார். ஹீரோவாக இருக்கிறது முக்கியம் இல்லை, கமர்ஷியல் சக்ஸஸாக இருக்கார். கமர்ஷியல் சக்ஸஸாக இல்லாமல் அவருடைய உழைப்பும் அவருடைய சிந்தனையும் வரவேற்கப்படுது, பாராட்டப்படுது. ஒரு தகப்பனுக்கு இதுக்கு மேலே என்ன பெத்த பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கணும்? அது சிலருக்கு கிடைக்கும், அந்த வரம் சிலருக்கு காலம் கொடுக்கும். அந்த வரம் வந்து அவர் கிடச்சிருக்கு.
ஏன்னா அவரும் பல வருடங்கள் உதவி இயக்குனராக போராடி ஆமாம் 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 அது உதவி இயக்குனராக போராடுறது இல்லை. அந்த அன்றைய காலகட்டத்தில் தம்பி வறுமையை கவசம் காசு இல்லைங்கிறத எப்படி சமாளிக்கிறதுன்ற சிந்தனை இல்லாத ஒரு தலைமுறை அது. இன்றைக்கி வறுமை இல்லையா? இருக்கு. இன்றைக்கி அசண்டேட்டருக்கு பிரச்சனை இல்லையா? இல்லை சினிமாக்காரன் தான் மற்ற எல்லா இடத்துலையும் காசு இருக்கா எல்லாத்துக்கும். ஆனால் ஒரு பணக்காரத்தனம் எல்லார்ட்டையும் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. அது எதனால்? கையால் கற்றுக்கிறது ஒரு தலைமுறை வந்துருச்சு. சைக்கிளே ஆடம்பரம்ப்பா ஒரு காலத்தில். டூ வீலருங்கிறது சாதாரணமாக வந்துடுது. இந்த உலக பொருளாதார மயமாக்கல் அந்த ஆக்கள் இந்த ஆக்கள்னு சமூகமும் அரசியலாக நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தனி மனிதர்களுக்கு அதை கையாளுற பக்குவம் வந்துருச்சுன்றதான் என்னோட பார்வை. அன்றைக்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஒய்டு இது கிடையாது, வியாபாரம் கிடையாது சினிமாவுக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர் வாழ்க்கை ரொம்ப இது. அவரே சொல்லியிருக்காரு, விசு சார்ட்ட சேர்ற வரைக்கும் எங்கள் குடும்பம் வந்து ஒரு நேரம் சாப்பிட்டா பெரிய விஷயம்னு. எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு 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 பிரச்சனையாக தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்றதான் முக்கியம். பட்னியாக நிறைய பேர் கிடக்குறான், பூரா பேர் வந்துடுமா? வறுமையோ ஏழ்மையோ வந்து அவமரியாதைக்குரிய விஷயம் அல்ல. அது வந்து மோட்டிவேஷன். அதை நான் எங்கே போனாலும் யார்கிட்ட போனாலும் சொல்லுவேன். இல்லை ஆமாம் அப்புறம் தேடுறோம்ல, இருந்தால் தான் தேட மாட்டோமே. நல்ல பால்மாட்டு கண்டுபிடிக்க வறுமை தெரியுமா? தெரியாது. இல்லைன்னா தான் தம்பி ஃபோர்ஸே மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்கும்போது தேடும்போது தான். அதனால் அவர் கஷ்டப்பட்டார் போனார் வந்தார்ன்றதை தாண்டி எங்கே ஒரு தகப்பனுடைய இதை வந்து நான் ஆச்சரியப்படுறேன். எப்படா திருப்பி சினிமாவுக்குள்ளேயே தன் பிள்ளைகளை வைக்கணும்னு நினச்சாந்தாள். 2 பொம்பளை பிள்ளைகளை டாக்டர் ஆகிட்டுருக்காரு. இவங்ககிட்ட எனக்கு பெரிய சாதனையாக தெரியுது இவங்களை டைரக்டர் ஹீரோ ஆக்கணுதில்லை. 2 டாக்டரை வந்து ஒருத்தர் உருவாக்கியிருக்காருன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. சினிமாவில் வேலை செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவங்க கஸ்தூரிராஜா சொல்கிற படங்களில் வந்து ஒரு பெரிய நேட்டிவிட்டி இருந்தது தம்பி. பாரதி ராஜாங்கிற அலையில் அந்த விமர்சகர்கள் யாரும் கஸ்தூரிராஜாவோட அப்ரோச்சை பெருசாக நோட்டீஸ் பண்ணல. அவரும் சின்சியரான ஒரு மண்வாசன ஃபிலிம் மேக்கர். அவரும் சின்சியரான ஒரு ஃபிலிம் மேக்கர் தான். சிவாஜி சார் வச்சு பண்ணியிருக்காங்க. நிறையா படங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. குலவை சத்தவன படம் மூவ் ஆகலை. சாங்ஸ் பூரா பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அவரும் அந்த மாதிரியான ஒரு படைப்பாளி தான். கிட்டத்தட்ட பாரத ஸ்டைலில் தான் அந்த ஸ்டைலில் தான் படங்கள் எடுத்தது. அவர் எடுத்த படங்கள்லாம் அப்படி தான் வந்தது. என் ராசாவின் மனசுலாம் வந்து இன்றைக்கி பார்த்தாலும் அப்டேட்டடாக இருக்கும் படம். இப்போ பார்த்தாலும் அப்டேட்டடாக இருக்கும். ராஜகிரண் ஒருத்தன் அதில் வந்து இது முக்கியமான விஷயம் தெரியுமா? மனைவியை கற்பழிக்கிற கணவன். அதுக்கு பேர் செக்ஸு முதலிரவுன்னு சொல்லக்கூடாது, சும்மா சொல்லிக்கிறது. குடிச்சிட்டு போய் படுக்கிற ஒருத்தனுக்கு என்ன செக்ஸ் அனுபவிப்பான்? என்ன தெரியும்? என்ன செய்கிறோம்னு தெரியுமா? ஒரு போதையில் இருக்கவனுக்கு என்ன தெரியும்? அதை சகித்துக்கிற ஒரு மனைவி. நீ அந்த கதைக்குள்ளே இருக்கிற களம் பாருங்க. எலும்பை கடிக்கிறான்னா பார்த்தா ஒரு பிஞ்சு அந்த குழந்தை மீனாவோட அது பிஞ்சு. அது திருமணத்திற்கான தயாராக நீங்கள் அந்த படம் பார்த்தீங்களான்னு தெரியல, நிறைய பார்த்துருக்கோம். அந்த வந்து ஒரு பிஞ்சை வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க மாமேன்னு. அது இன்றளவும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம என்னமோ தாண்டி வந்துட்டதா சும்மா பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கே நடந்துகிட்டு தான் இருக்கு. குழந்தை திருமணங்கள் இன்னும் குழந்தை திருமணம் விட அவளுக்கு வயசு 21 இருக்கும் தம்பி. தோற்றத்தில் வந்து பெண்ணாவே இருந்திருக்க மாட்டான். உடல் இருக்குல்ல, திருமணம்னு வரும்போது உடல் உறவை தவிர்த்து நீங்கள் கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியுமா என்ன? சும்மா நம்ம வந்து பண்பாடு நாகரிகம்னு பேசிக்கிட்டு பெட்ஷீட் போட்டு மறைக்கிறது இல்லை. அவள் உடல் ரீதியாக தயாராக இருக்காளா? இல்லாத ஒரு சின்ன பிஞ்சு புருஷன் எந்த களத்தை எடுத்துக்காம பாருங்க ஒருத்தன். அது ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. அது 35 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட 2 கேரக்டர் நான் சொல்கிறேன். ஒரு கணவனை எலும்பு கடிக்கிறதுக்கு ஒருத்தன் முரடைன்றதுக்கு ஒரே ஷாட்டியா உள்ளே வச்சு அட்டாக்குன்னு கடிப்பாங்க. அது ஒன்று போதும். ஐயோ அப்பா இவன்கிட்ட போய் இந்த பிள்ளைய கட்டி கொடுத்துருக்காங்களேன்றது ஒரு கதையே ஒரு ஷாட்டில் சொல்ல முடியும். அதெல்லாம் பெரிய உத்தி. அதுக்கப்புறம் வந்து மனைவியை தீ வச்சு எரிக்கும்போது முகத்தை சாணி வச்சு அப்படி மூடுவாங்க. இன்னும் ஒரு ஷாட்டு போவோம். நம்ம ராஜகிரண் சார் அப்படி வருவார். நெஞ்செல்லாம் கலைப்போம். அதெல்லாம் என்ன சின்ன டைரக்ஷன்? அது பெரிய விஷயம் அப்பா. அதனால் அது வந்து பாரதி ராஜா அளவுக்கு பாராட்டப்படலை. ஆனால் அவர்கிட்ட ஒரு சின்சியரான ஃபிலிம் மேக்கர் இருந்தாருன்றதை நான் ஒரு ஆடியனாக கடந்திருக்கேன், ஒரு சினிமாக்காரனாக கடந்திருக்கேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தானே. இப்போ வர அந்த குயில் பாட்டில் வரும்போது மீனா தவறி விழுகிற சீன் பார்த்து பதைக்க ஆட்களே இல்லை. தம்பி மேலே ஏறி அந்த பெட்ஷீட்டு சர்வப்பான பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி சொன்னோன்னு ஷாட்டெல்லாம் ஞாபகம் வரும். ஒரு புது பெட்ஷீட் தலானி சீர் கொடுப்பாங்க. மதுரை பக்கம் சம்காலம் புதுசாக வாங்கி அதை கட்டி 2 பானை, அதுதானே சீரு. ஆமாம், ஒரு ட்ரங்கு பொட்டி. அவ்வளோதான் மொத்தமே. மக்கள் இருக்காங்களே அடா, அதை எந்திரிச்சு அதை பானையை போட்டு கவுத்து அது மேலே ஏறின சேராக இருக்குது, இல்லை அலுமினிய ஏணி இருந்துச்சு. அப்போ கிடையாது. அதுதான் லைஃப். அதில் வந்து சோறை கொட்டிடுவாங்கப்பா. முன்னாடிலாம் கீழே வந்து வைக்கலை விரித்து அந்த வைக்கல் மேலே தான் சோத்தை கொட்டுவாங்க. அதாவது அரிசிக்கும் அந்த வைக்கலுக்கும் உள்ள தொடர்பு
ட்ரை ஆயிராது ரைஸ். எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க ஓ பாருங்க. ஓகே, இதெல்லாம் ஆமா. நான் பார்த்தது இல்ல. ஆமாம், Okay. நம்ம ஊர் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கா, இப்போ இல்லை. ஏன்னா இப்போ பாத்திரம்லாம் பெரிய பாத்திரங்கள் வந்துருச்சு. அப்போ சமைக்கிறதுக்கு மாத்திரம் பாத்திரம் வரும். வடித்து கொட்டினதை வந்து கொண்டாந்து இப்போ வைக்கலை விரித்து அது மேலே சோத்தை கொட்டி மேலே வைக்கலை போட்டு வேட்டியை போட்டு மூடிடுவாங்க வெள்ளையை. ஓகே. அப்புறம் போய் கடாப்பட்டில் தான் சோத்தை அள்ளிட்டு வருவாங்க. ஏது தட்டு கடாப்பட்டில் அள்ளிட்டு கொண்டாந்து தான் டம்மு டம்முன்னு. ஏன்னா அப்போ பூரா சாப்பாடு இந்த நான்வெஜ்ஜில் வந்து பருப்பு போட்டு குடல் குழம்பு ஒன்று வைப்பாங்க. புது ருசி, டெய்லி சாப்பிட முடியாது. சோறு நிறைய சாப்பிட வேண்டிய, ஏன்னா பூரா உழைக்கும் மக்கள்ல கடாப்பட்டில் தான் போடுவாங்க. அதெல்லாம் வச்சுருப்பார். எனக்கு அதெல்லாம் தான் யார் அந்த டைரக்டர், இதெல்லாம் நம்ம ஊர் பக்கம் இருக்குமே. நிலப்பரப்புலேருந்து வாழ்க்கையை எடுக்கிறதுன்னு இப்போ இலக்கியத்தில் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. இந்த கதை வருந்த நிலத்திலிருந்து தான் எடுத்திருக்க முடியும். இந்த கதை டேய் எல்லாரும் அங்கேருந்தாயா வர்றோம், அது மாதிரி அங்கேருந்து எடுக்கப்பட்டது தான் அது. அந்த அங்கேருந்து சொன்னதை ரீக்ரியேட் பண்ணுறது திருப்பி. அதோட கேமராமேனு அவர் கிச்சாஸ் வந்து கோவில்பட்டி பக்கத்தில் எல்லாம் ஒன்றா கிளம்பி அங்கேருந்து இங்கே வந்து அதை திருப்பி அப்படியே ஊரை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சு நமக்குள்ள நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி சினிமாங்கிறது ஒரு 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 பெரிய பணக்கார ஒரு விஷயமா இல்லாமல் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்றதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் சினிமாங்கிறது மக்களால் விரும்பப்படுது. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரியே ராஜ்கிரண் சார் இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் அவர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த கிராமத்து கதை அப்படின்னா ஆளாக ஒரு பெரிய மனுஷன் இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னா இயக்குநர்கள் விரும்புறது முதல்ல ராஜ்கிரண் மாதிரியான ஒரு ஆட்கள் தான். எப்பவும் அந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தா அது ஈஸியாக உள்வாங்கிட்டு பண்ணுறது. இந்த படத்துலேயே 2-3 சீனில் வந்து உங்களுக்கு ஒரு காம்பினேஷன் சீன் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த கிரைண்டர் கொண்டு வந்து விற்க வரும்போது கிரைண்டர் சுத்தப்படாது, என் கைவாசம் இதெல்லாம் வரும்போது அரைக்கிறது அப்படின்னு அவரோட நடிப்பு மிகப்பெரிய பலமாக இருந்தது. அவரோட பற்றி தான் தம்பி, என்கிட்ட ஒரு பேப்பர் பேனா கொடுத்து உனக்கு தமிழ் சினிமாவில் வந்து பிடிச்ச ரசிகரை எழுதி கொடுத்தா சிவாஜி கணேசுக்கு அப்புறம் நான் எழுதுகிற பேர் ராஜ்கிரனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் தைரியமாக சொல்கிறேன், எல்லாரையும் அதுக்கப்புறம் தான் எழுதுவேன். த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் ஆக்டர். அவர் ஹீரோன்னு வந்ததுனால கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கே வேற ஒரு அடையாளம் கிடைச்சது. வேட்டியை மடிச்சு கட்டி நடிச்சு அது ஒரு முரடன் ஒரு கதாநாயகியை லவ் பண்ணுறது எல்லா கதாநாயகம் நடிச்சிட்டாங்க தம்பி 80களில். ஒரு ஹீரோ இப்படி தான் இருக்கணும், பிம்பத்தை உடச்சவர்னு சொல்லலாம். ஹீரோவே இல்லைப்பா, எடுத்து நீங்கள் சொல்கிற கதை தான்ப்பா. ஓகே, அப்படி ஒரு கோட்பாடு இருக்குதா நினச்சிக்கிட்டு இருந்தாங்கப்பா. இவர் தான் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருந்ததாக நம்பப்பட்டது. ஓகே, நம்பப்பட்டது. என்னோட சேர்ந்த ஒருத்தனை வேடிக்கை பார்க்குற நான் தயாராக இருக்கும்போது அதில் என்ன கோட்பாடு? அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. அது தவிர்க்கப்பட்டது எப்படின்னா யதார்த்த மனுஷங்கெல்லாம் உள்ளே போட்டு எடுக்கிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க, பார்க்குறதுக்கு ஆள் வந்தாங்க, உடஞ்சிருச்சு. அந்த முயற்சி எடுக்கப்படாதனால அது ஒரு கோட்பாடாக தெரிஞ்சது. அது அப்படி தான் அதை யோசிக்கணும். ராஜ்கிரண் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து இன்னும் அதிகமாக கொண்டாடப்படலை. என்னென்னா ஒரு பேட்டர்ன் ஆஃப் கேரக்டருக்குள்ளேயே வடங்கிட்டார். இப்போ தவமாய் தவமரத்தில் எனக்கு அவருக்கும் காம்பினேஷனு. அதில் வந்து தீபாவளிக்கு வந்து பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், ஒரு அரசியல் தலைவர் வர்றாரு. என் கேரக்டர் அழகுன்னு சொல்லி சரியாக காது கேட்காது. கிளம்பி போகும்போது அவர் என்னடா செய்கிறது, உனக்கு காசு கொடுக்கணுமே அப்படின்போது என் கேரக்டர் சொல்லி எனக்கு எதுக்குன்னே காசு, எனக்கு என்ன பிள்ளையா விட்டியா, நீ பிள்ளைகளுக்கு எடுத்துகிட்டு போ, பூ வாங்குறதுக்கு மாத்திரம் காசு உடைய மொண்டாடிக்கணும்னு அங்கிட்டு இங்கிட்டு தடவி. அதெல்லாம் வந்து ஒரு நடிகன் அல்ல, அது முத்தையாங்கிற கதாபாத்திரமாகவே ராஜ்கிரண் மாறி இருப்பார். பட் அந்த பதட்டம் இருக்கும் ஒருத்தனுக்கு. இல்லைன்னு சொல்ல போகிறோமே, அவன் என்ன செய்வான், நீ அவனுக்குள்ள எத்தனை விதமான என் நல்லங்களை கொண்ட ஒரு எக்ஸ்பிரஷன் வருப்பாருங்க உடல் மொழியில். நம்மகிட்ட வேலை செய்கிறவனுக்கு நம்ம கொடுக்கணும், அவன் வீட்லேயும் திருவிழா, ஆனால் நம்ம இயலாமல் இல்லை. ஏன்னா நீ பரவாயில்ல, அவன் என்ன பண்ணுறான், இவரை விட பெருந்தன்மையாக எனக்கு அதுக்கு நீ போய் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போட்டு அவன் கிளம்பிட்டான். இப்போ ஒரு ஃபோன் வருது, ஒரு அரசியல் கட்சி தலைவர் வர்றாரு, போஸ்ட் அடித்து ஒட்டணும்னு. இவர் ஒரு ப்ரெஸ்ஸு முதலாளி, உங்கள் கடையில் இருக்கிற அழகரை வந்து கூப்பிடுங்க, ஒட்டுக்கோழி தர்றான். ஒட்டுக்கோழின்றது மதுரை மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும். அந்த கூட்டத்துக்குள்ளே ஓடி வந்து அழகுன்னு கூப்பிட்டா எனக்கு தான் காது கேட்காத. அந்த ஒரு ஷாட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. அவர் ஓடி வந்து என்னை எடுக்கிறது காருக்குள்ளே. என்னென்னா தீபாவளி சமயம் பேக்ரவுண்டில் வெடி போடணும்ல, அட்மாஸ்பியரு. ஆமாம், ஒன்மோர்னா எத்தனை மாடியில் போய் பெர்மிஷன் வாங்குறது, பெரிய போராட்டம்னு வச்சுக்கோங்க. வந்து கூப்பிட்டு 2 பேரும் போஸ்ட் ஓட்டுறோம் காரைக்குடி பூரா ஒவ்வொரு இடமா. அன்றைக்கி இந்த அமாவாசை, மகாலய அமாவாசை, நார்த் இந்தியன் டூரிஸ்ட் வந்து பஸ் வந்துக்கிட்டே இருக்குது. காரைக்குடி டவுன்லேருந்து ராமேஸ்வரம் போகிறது வழி தெரியாமல் நாங்கள் போஸ்ட் ஓட்டும் போது கார் வரும். அரே கியாக இதர்மையா ஓஹோ ஏதோ என்னமோ எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அழிச்சு ஒட்டிட்டு வந்துட்டு அழகு இதை நீ வச்சுக்கடா, நான் வச்சுக்கிறேன்டான்னு சொல்லணும். அவருடைய ஓஎஸ்எஸ் கேமரா அங்கே இருக்குது, அவர் நடிக்கிறாரு. நான் நிஜமாக அழுதுட்டேன் தம்பி, நான் நிஜமாக அழுதுட்டேன். இந்த பக்கம் இதனால் அந்த எமோஷன் அப்படி என்னை கனெக்ட் பண்ணார். அவர் நடிகனே இல்லையே அங்கே. நான் நிஜமாகவே அழகராகி அங்கே முத்தையாக உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து ஏழை பங்காளி மாதிரி என்னை வந்து உனக்கு நான் உனக்கு கொடுக்குறேன்டா, ஆளுக்கு பாதிரான் போது என்னை என் வறுமையை பங்கெடுத்துக்கிற ஒரு தோழன் நாங்கள் ஒருத்தன் உட்காந்துருக்கேன், எனக்கு அழுகு வருது. என்னை அக்கறை எடுத்துக்கிற ஒருத்தன் வந்து என்னை உணர்வுபூர்வமாக ஒருத்தன் நெருங்குறான்னா
முதல்ல கண்ணீர் வர்றதுன்றது எல்லா மனிதனுக்கும் இயற்கை. நான் நடிகனாகவே இல்லை, முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன், அண்ணே என்னண்ணே எனக்கு கண் கலங்கிட்டேனே அப்படின்னு. அப்படியே தம்பி, நல்லா இருந்துச்சா தம்பி, அப்படியே தம்பி, நல்லா இருந்துச்சா தம்பி அப்படின்னு. இது வந்து இவரை பற்றி நான் எவ்வளோ நேரம் பேச முடியும். அதனால் ராஜ்கிரன்கிறவரை வந்து அப்படி தூக்கி உட்கார வச்சிருப்பாப்புல தனுஷ். ஏன்னா அந்த சலங்கு கட்டுற சீனு நான் ஷூட்டிங்கில் இருந்து ஃபஸ்ட்டு டே ஷூட் தான். இந்த கருப்பசாமின்னு சொன்னால் நம்புற மாதிரி இருக்காரு அவர். அந்த காலில் சலங்கை கட்டுற சவுண்டு கேட்டு அந்த ஷாட்டை போட்டோன்னே எனக்கு அங்கேயே ஸ்பாட்லேயே வந்து ஒரு மாதிரி நான் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக் தானே எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், நடிகைங்கள்ட்ட ஜாஸ்தியாகவே இருக்கும். டக்குன்னு அதை கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் குப்புன்னு ஒரு 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 அடி அடிக்கும் உள்ளற. அது வந்து நிச்சயமாக ஆடியன்ஸை கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைப்பேன். டப்பிங் பார்த்துட்டு வரும்போது ரேண்டம் பார்த்துட்டு தனுஷ்ட சொன்னது, நம்ம நடித்த நமக்கு எல்லாம் ஒரு கனெக்ட் இருக்குது, இது ஆடியன் கனெக்ட் ஆனால் அந்த படம் ஹிட்டு தம்பி, இல்லைன்னா நம்ம பெருசாக விமர்சிக்கப்படுவோம். ஆமாம் சார், இப்படி தான் நாங்கள் 2 பேரும் படத்தை பற்றி ஒரு ஹீரோ டைரக்டரும் ஒரு நடிகரும் பேசிக்கிட்டது. டப்பிங் முடிச்சுட்டு வரும்போது நான் இதை தான் அவர்கிட்ட சொன்னேன். அது அவரும் ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். இது கனெக்ட் ஆச்சுன்னா படம் ஓகே, இல்லைன்னா நம்மளை வச்சு செய்வாங்க. அதை பட்டு நல்காரியமாக இப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லா விமர்சனங்களுமே அந்த கனெக்டடாக தான் பேசுகிறாங்க. அது வந்து எங்கள் படத்துக்கு கிடச்ச ஒரு ஆசீர்வாதமாக எடுத்துக்கிறேன் நான். மற்ற நடிகர்களோடு நடிக்கும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அருண் விஜய் ஆகட்டும், நித்யா. அருண் விஜய் தம்பி விடாமுயற்சி. நல்ல டான்ஸ் ஆட தெரியுமா, ஆட தெரியும், ஃபைட்டு பண்ண முடியும், நடிக்க முடியும், சின்சியாரிட்டி எஸ், ஃபிட்னஸ் எஸ், எவ்ரிதிங். சக்ஸஸ் அமையலே தவிர. ஆனால் அதுக்காக அந்த பையன் டயர்ட் ஆகலை. வேற ஆளாக இருந்தால் என்ன குடிச்சு லாதியாக போயிருப்பாங்க. பல பேர் ஆயிட்டான் விரக்தியில், வாழ்க்கை நமக்கு வந்து சினிமா இல்லையேன்னு. ஆனால் அருண் விஜய் வந்து மிகப்பெரிய முன்னுதாரணம். விடாமுயற்சின்னா அவர் தான். அது அவங்க அப்பா பெரிய அழகன். ஒரு ஃபங்க்ஷனில், ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் அருண் விஜய் சொன்னேன், அப்பா அவங்க அப்பாவோட ஃபேன் பண்ணான்னு. அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்ததுக்கப்புறம் அந்த பக்கம் போயிருந்தேன். அது ஒரு கமெண்ட் போட்டிருக்கான், டேய் லூஸு, அவங்க அப்பா எங்கடா ஹீரோவாக நடித்தான் அப்படின்னு என்னையை திட்டிருக்கார் ஒருத்தர். பாருங்க, விஜயகுமார் சார் வந்து ஹீரோவாக கிட்டத்தட்ட எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு, அது தெரியாத ஒருத்தர் வந்து இப்படி பேசுகிறார். அதுக்கு ஒருத்தர், டேய் லூஸு, அவங்க அப்பா ஹீரோவாக நடிச்சிருக்காரா, அந்த ஆள் கரெக்டாக தாண்டா சொல்லியிருக்கான். உடனே அவங்க 2 பேரும் சண்டை போட்டு அவர் நிறைய ஸ்கிரீன் சாப்பிட்டோன்னா அந்த பையன் திருப்பி ஆன்சர் பண்ணல. நான் போராத்தையும் படிச்சுட்டே இருந்தேன். இது என்னடா இந்த சினிமா படுத்து இது நடந்துகிட்டு இருக்கு. விஜயகுமார் சார் வந்து அப்படி ஒரு அழகான நீங்கள் பார்க்க முடியாது. 78 இந்த மதுரை கல்பனாவில் தான் தம்பி தாய்லா குழந்தைன்னு ஒரு படம். ஓகே. நானும் எங்கள் பெரியம்மா வயலமாக இந்த ஆயாவோட சுருக்கு பையிலேருந்து காசு எடுத்துகிட்டு தான். அது எப்படி இருந்தாலும் ₹1 பெரிய காசு. ₹2 இருந்துச்சுன்னா மதுரையில் போய் படம் பார்த்துட்டு சாப்பிட்டு வந்துடலாம். ₹2. ஆமாம், 35 காசு தம்பி. பஸ்ஸு அலூர்லேருந்து இதுக்கு தெற்கு வாசல் வழியாக போனால் 35, சிம்மக்கல் வழியாக போனால் 30 பைசா தான். இதுக்கும் பாருங்க 55 காசு தானே பெஞ்சு சினிமா. ஓகே, 55 காசு தான். ஓகே, போயிட்டு கோரிப்பாளையத்தில் வந்து புரோட்டா சாப்பிட்டு வந்துடலாம். 2 புரோட்டா சாப்பிட்டு வந்துடலாம். அங்கே தான் அந்த படம். ஆமாம், தாய்லா குழந்தை அங்கே தான் பார்த்தேன். அதில் ஒரு மியூசிக், டடான் டேங்க் சிக்கன், தேவர் வழங்கிய கவிஞரின் சங்கர் கணேஷ் இசை அறிமுகம். ஓகே, ஆமாம், அந்த படம் தான் அறிமுகம்னு நினைக்கிறேன். சங்கர் கணேஷ் சார். அதில் அந்த ஒரு மியூசிக் வந்து பிராண்டட். மாடு பிடிப்பார், செம அழகன். அந்த பெல் பாட்டம் போடுறது, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது. விஜயகுமார் சார் வந்து பெரிய நல்ல அழகன். என்ன சாங்ஸு இருக்கு அவருக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல, சொல்லணும். நந்தா என் நிலான்லாம் தட்சிணாமூர்த்தி சுவாமியோட மியூசிக். எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடியிருப்பார். பழனிசாமின்னு ஒரு பாடலாசிரியர். அது எந்த பாடுது, ஆனால் சந்தம் வார்த்தை அதில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கடைசியில் வான்னு கூப்பிடுவார். யாரையாவது அப்படி பாடி ப்ரப்போஸ் பண்ணால், சனியம் பிடிச்சவனே என்னை விட்டுறா, நான் உன்கிட்ட தாண்டா இருக்கேன்னு பெண்கள் சொல்கிற அளவுக்கு இருக்கும் அந்த எக்ஸ்பிரஷன். அந்த 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 ரிதம் வந்து எனது அருகினில் வான்னு வரணும். அந்த வாவை வந்து அந்த கம்போசிஷனில் வந்தே ஆகணும். ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா மாட்டேன்னு எந்த பொண்ணும் சொல்ல முடியாது. அந்த பாட்டோட கனெக்ட் சொல்கிறேன். அதை அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார். தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது, பூவிடி வாசலில். என்னை விட்டிங்கன்னா விஜயகுமார் சார் பற்றி நான் ஒரு PhD பண்ணிடுவேன். அவ்வளோ ஹீரோ. ரஜினி சார் வந்ததுக்கப்புறம் அதுதான் ரஜினி சாரோட சக்ஸஸ். நான் ரஜினி சாரை லிங்காவில் வந்து விஜயகுமார் சார் ரஜினி சார் வச்சுக்கிட்டு நேரடியாக வச்சுக்கிட்டே சொன்னேன், சார் இவர் தான் சார் இருந்தேன், அவர்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்த குற்றவாளி நீங்கள் தான் சார்னு பயங்கரமாக சிரிச்சார் ரஜினி சார். குப்பத்து ராஜா, சங்கர் செலிம் சைமன் 2 பேர் காம்பினேஷனில் மெயின் ஹீரோ விஜயகுமார் சார், ரஜினி சார் செகண்ட் ஹீரோ. ஓகே, அவங்க அப்பாவுக்கு அமைஞ்ச வாய்ப்புகளில் வந்து 0.001% அருண் கிடைக்கல. ஆனால் டயர்டாகாமல் இருக்கா அப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதும். பேங்காங்கில் 2 பேரும் பேங்காக்கில் போயிட்டு கரெக்டாக 2 மணி தான், ஏன்னா லேட் நைட் முடியும். அதனால் காலையில் போனால் 9 மணிக்கு ஷார்ப்பாக 2 பேரும் வெயிட் லிஃப்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. 2 பேரும் அது ரூமில் இருந்து போனோம்னா அங்கே அந்த ஜிம்மு
காலைல போய் நான் என்ன வாக்கிங் போனோம்னா கரெக்டாக 2 பேரும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பான். பெர்ஃபெக்டாக டயட்னா எங்கே போனாலும் சபலப்படுறதில்ல. அதெல்லாம் ஒரு பெரிய குவாலிட்டி இல்லை. ஏஜை பற்றியோ எதை பற்றியும் கவலை இல்லை, நம்ம வயசாயிருச்சு நீ அவ்வளோதான், அந்த மாதிரி முடிவுரை தனக்குத்தானே எழுதாமல் இருக்கிறது தான் ஒருத்தனுடைய வளர்ச்சி முக்கியம். நானே எனக்கு முடிவுரை எழுதிட்டேன்னா நீங்கள் எழுதலாம், அதனால் எனக்கு எந்த பாதிப்பு, நான் எனக்கு எழுதுறது டேஞ்சர். அதுதான் அருண் விஜயின் மூலமாக நம்ம இந்த இன்டர்வியூவில் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. நிச்சயமா நிச்சயமா. மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.